துன்புறும் மானிடர்களின் வாழ்வில் துணையாய் நின்று உதவி செய்பவரும் விடுதலை வாழ்வை நிலையாக பெற்றுக்கொள்ள வழிகாட்டும் தந்தை மைந்தர் தூய ஆவியரின் திருப்பெயராலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆண்டவரின் அருள் பிரசன்னத்தில் இணைந்து ஜோதியின் ஒளி பெற்று நாம் அனைவரும் எழும்பி நின்று பஜனை வழி இறைப்புகழ் பாடி கடவுளை மாட்சிமைப்படுத்துவோமாக. வந்தாளுமே என்னாளுமே, வந்தாளுமே என்னாளுமே, உன்னாமமே என் தாபமே, நாமமே என் தாபமே, இந்நேரமே கண் பாருமே, இந்நேரமே கண் பாருமே. என் மேசையா உன்னாசையே, என் மேசையா உன்னாசையே, ஒண்டோசையாய் நான் பேசவே, குண்டோசையாய் நான் பேசவே, உன்னாசீதா நல் நேசமா, உன்னாசீதா நல் நேசமா. தேவாவியே வரம் தாரும், தேவாவியே வரம் தாரும், இப்பாவியின் பயம் தீரும், இப்பாவியின் பயம் தீரும், ஜோதியின் ஒளி வீசும், ஜோதியின் ஒளி வீசும். வந்தாளுமே என்னாளுமே, வந்தாளுமே என்னாளுமே, உன்னாமமே என் தாபமே, உன்னாமமே என் தாபமே, இந்நேரமே கண் பாருமே, இந்நேரமே கண் பாருமே. முழு இதயத்தோடு உம்மை நோக்கி மன்றாடுகின்றேன். ஆண்டவரே, என் மன்றாட்டை கேட்டருளும். உம் விதிமுறைகளை நான் பின்பற்றுவேன். ஆண்டவரே, உமது பேரன்பிற்கேற்ப என் குரலை கேட்டருளும். உமது நீதியின்படி என் உயிரை காத்தருளும். நம் கடவுளாகிய ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள். அவரது அரியணை முன் தாழ்பணிந்து வணங்குங்கள். அவரே தூயவர். வேண்டுதல் செய்வோமாக. அனைத்தையும் செய்து நிறைவேற்றுகின்ற எங்கள் ஆற்றல் படைத்த நல்ல கடவுளே, மகிழ்ச்சியும் ஆசீர்வாதமும் நிறைந்த தூய்மையான ஓய்வு நாளின் காலை வேளைக்காக கடவுளுக்கு நன்றி சொல்லுகின்றோம். ஆண்டவர் தூயவர் தூயவர் என்கின்ற நிலையிலே உம்மை நாங்கள் போற்றி புகழ்ந்து பாடி மகிமைப்படுத்த, ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ள, ஆண்டவர் எங்களுக்கு தருகின்ற நல்ல அருளுக்காக ஆண்டவருக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். சிறப்பான தொழுகையின் மூலமாக ஆண்டவர் தருகின்ற நிறைவுகளை, நன்மைகளை
எங்கள் வாழ்விலே முழுமையாக பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் துணை செய்தருளும். தொழுகையின் வழியாக கிடைக்கின்ற சிறப்புகளையும் புதிய கிருபைகளையும் அனைத்து மக்களும் பெற்று வாழ்விலை விடுதலையின் வாழ்வை தரித்து கொண்டு ஆண்டவருக்கு மகிமையான கடமைகளை செய்ய அருள் தாரும். தொழுகையின் துவக்கம் முதல் நிறைவு மட்டும் ஆண்டவருடைய பேரருள் எங்கள் அனைவரோடு கூட நிறைவாக தங்கியிருக்க வேண்டும் என்று மீட்பர் இயேசுவின் இன்ப திருப்பெயரில் மன்றாடுகிறோம். எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கடவுளை போற்றும் வண்ணமாகவும் தொழுகையின் ஆசீர்வாதத்திற்காகவும் நாம் அனைவரும் எழும்பி நின்று 9வது கீர்த்தனை பாடலை பாடுவோம். சீர்மிகு வான்புவி தேவா தோத்திரம், சிருஷ்டிப்பு யாவையும் படைத்தாய் தோத்திரம், ஏர்குணனை தோத்திரம், அடியார் இறங்கிடுவாய் தோத்திரம், மாநேசா என்கின்ற 9வது கீர்த்தனை பாடலை எழும்பி பாடுவோம். முறைமுறையாக படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 41வது சங்கீதத்தை முறைமுறையாக வாசிப்போம். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடே வைப்பார். பூமியின் அவன் பாக்கியவானாயிருப்பான். அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நீர் அவனை ஒப்புக்கொடீர். படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவீர். கர்த்தாவே, என்மேல் இரக்கமாயிரும். உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். என் ஆத்துமாவை குணமாக்கும் என்று நான் சொன்னேன். அவன் எப்பொழுது சாவான், அவன் பேர் எப்பொழுது அழியும் என்று என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் சொல்லுகிறார்கள். ஒருவன் என்னை பார்க்க வந்தால் வஞ்சனையாய் பேசுகிறான். அவன் தன் இருதயத்தில் அக்கிரமத்தை சேகரித்து கொண்டு தெருவிலே போய் அதை தூற்றுகிறான். என் பகைஞர் எல்லாரும்
என்மேல் ஏகமாய் முணுமுணுத்து எனக்கு விரோதமாயிருந்து எனக்கு பொல்லாங்கு நினைத்து, தீரா வியாதி அவனை பிடித்து கொண்டது, படுக்கையில் கிடக்கிற அவன் இனி எழுந்திருப்பதில்லை என்கிறார்கள். என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பும் புசித்தவனுமாகிய மனுஷனும் என்மேல் தன் குதிகாலை தூக்கினான். கர்த்தாவே, நீர் எனக்கு இறங்கி நான் அவர்களுக்கு சரிக்கட்ட என்னை எழுந்திருக்க பண்ணும். என் சத்துரு என்மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என்மேல் பிரியமாயிருக்கிறீர் என்று அறிவேன். நீர் என் உத்தமத்திலே என்னை தாங்கி என்றென்றைக்கும் உம்முடைய சமூகத்தில் என்னை நிலைநிறுத்துவீர். இணைந்து வாசிப்போம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அநாதியாய் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர். ஆமேன், ஆமேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமையுண்டாவதாக, ஆதியிலும் இப்பொழுதும் மகிமை உண்டாவதாக. கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும், உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும். நாம் அனைவரும் முழந்தாளிட்டு நம்மை ஆய்வு செய்வோமாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை சிறப்புடன் வழிநடத்தி வருகின்ற நிலைகளை எண்ணி பார்ப்போம். ஆண்டவராகிய கடவுள் மனுமக்களுடைய வாழ்வில் நிறைவான நன்மைகளை தந்து நடத்தி கொண்டு வருகின்ற அனுபவங்களை அறிந்த போதிலும் சில தருணங்களிலே ஆண்டவரை விட்டுவிடுகின்ற அனுபவங்கள், கிறிஸ்துவின் மாதிரிகளை தரித்து கொள்ளாமல் உலகு சார்ந்த காரியங்களிலே முதன்மையாக செயல்படுகின்ற நிலைகள், பக்தியான வாழ்வு தொடர முடியாமல் இருக்கின்ற நிலைமைகள், திருமறையை படிப்பதும் தியானம் செய்வதும், ஆண்டவரை நோக்கி பார்ப்பதும், ஜெபிப்பதும், ஆண்டவருடைய போதனைகளின் அடிப்படையில் வாழ்வதும் ஆண்டவர் விரும்புகின்ற நல்ல செயல். சில தருணங்களில் இவைகளை நாம் விட்டுவிட்டு நாம் நம்முடைய மனம் போன போக்கிலே சென்று கொண்டிருந்த நிலைமைகளை எண்ணி பார்த்து, ஆண்டவரே, நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் மன்னித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்களில் எதிர்பார்க்கின்ற காரியங்களை எங்கள் வாழ்வு முறைகளிலே நாங்கள் நடைமுறைப்படுத்தி கொள்ளவும், ஆண்டவருக்கு பிரியமான, ஆண்டவருக்கு சொந்தமான ஜனங்களாய் தொடர்ந்து நாங்கள் செயல்படுவதற்கு ஆண்டவரே, நீர் எங்களுக்கு துணை புரியும் என்று சொல்லி, பாவி நான் கிருபை காட்டும், மீண்டும் ஓர் தருணம் தாரும், சுயத்தை முற்றும் வெறுத்துவிட்டு உண்மையாய் உந்தன் வழி நடக்க என்கின்ற பாடலின் வரிகளை பாடகர் குழுவோடு இணைந்து பாடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் மகிமைப்படுத்தி ஆண்டவர் தருகின்ற பாவ மன்னிப்பினுடைய உடன்படிக்கையை பெற்றுக்கொள்வோமாக. நான் கிருபை காட்டும், மீண்டும் ஓர் தருணம் தாரும், சுயத்தை முற்றும் வெறுத்துவிட்டு உண்மையாய் உந்தன் வழி நடக்க
வழி நடக்க பாவி நான் கிருபை காட்டும். பாதைதோறும் வேதம் ஏந்தி பரிசுத்தர் என்று காட்டுகிறேன். வேதம் காட்டும் பாதை செல்ல உள்ளமே இன்றி வாழ்கின்றேன். பாதைதோறும் வேதம் ஏந்தி பரிசுத்தர் என்று காட்டுகிறேன். வேதம் காட்டும் பாதை செல்ல உள்ளமே இன்றி வாழ்கின்றேன். பாவி நான் கிருபை காட்டும். மீண்டும் ஓர் தருணம் தாரும். சுயத்தை முற்றும் வெறுத்துவிட்டு உண்மையாயுந்தன் வழி நடக்க பாவி நான் கிருபை காட்டும். மீண்டும் ஓர் தருணம் தாரும். சுயத்தை முற்றும் வெறுத்துவிட்டு உண்மையாய் உந்தன் வழி நடக்க பாவி நான் கிருபை காட்டும். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியை நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது தூய ஆவியானவரின் கிருபையையும் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆமேன். பாவ மன்னிப்பினுடைய நிச்சயத்தை பெற்றுக்கொண்டவர்களான நாம் ஆண்டவரின் கரங்களில் பெற்றுக்கொள்ளப் போகிற நன்மைகளுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோமாக. கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்வில் இந்நாள் வரையிலும் செய்து கொண்டிருக்கின்ற அனைத்து விதமான அருள் கொடைகளை எண்ணி பார்த்து ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். 449 நாட்களாக ஊரடங்கு காலங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழலிலும் ஆண்டவர் நமக்கு தேவையான அனைத்து நன்மைகளையும் தந்து ஜீவன் சுகம் பலன் யாவற்றையும் ஈவாக கொடுத்து பொல்லாத தொற்று நோய்களுக்கும் சாவுக்கேதுவான எல்லா விதமான தீமைகளுக்கும் பலகீனங்களுக்கும் ஆண்டவர் நம்மை விலக்கி பாதுகாத்து வருகின்ற மேலான கிருபைகளை எண்ணி பார்த்து ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். 2021 ஆண்டினுடைய 164வது நாளை ஆண்டவர் காண செய்திருக்கின்றார். ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இந்த வருடத்தில் எஞ்சி இருக்கின்ற 201 நாட்களிலும் ஆண்டவருடைய கிருபைகளையும் இரக்கத்தையும் நம்மீது ஆண்டவர் வைத்து நம்மை நீதியின் பாதையிலே சிறப்பான வழிகளிலே தொடர்ந்து ஆண்டவர் வழிநடத்தி செல்வார் என்று சொல்லுகின்ற நம்பிக்கையோடு ஆண்டவருடைய சமூகத்தை பார்த்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோமாக. 56 நாட்களாக ஆலயங்கள் அடைக்கப்பட்டிருக்கின்றன. இயல்பான சூழ்நிலைமைகள் திரும்ப வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஜெபித்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவர் வருகின்ற நாட்களிலே இயல்பான சூழல்களை தரவும் ஆலய ஆராதனைகளிலே இணைந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் தூய ஆவியானவர் தருகின்ற நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு அவருக்கு ஏற்புடைய நல்ல பணிவிடைகளை கடமைகளை செய்வதற்கு எல்லாம் வல்ல கடவுள் உதவி செய்வார் என்று சொல்லுகின்ற நம்பிக்கையோடு
உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். நாம் சென்று வந்த பயணங்களில் நம்மோடு கூட இருந்தார். குடும்பத்தின் இறைமக்களை பாதுகாத்தார். தனிப்பட்ட வாழ்வு, குடும்ப வாழ்வு, திருச்சபை வாழ்வு, சமூக வாழ்வு, உலக வாழ்விலே ஆண்டவர் உடனிருந்து நடத்தினார். ஆழ்ந்த நித்திரையில் இருந்தபோது ஆண்டவர் பத்திரமாக நம்மை பாதுகாத்து காலை வேளையிலே நமக்கு உணர்வை தந்து, மகனே மகளே எழும்பு என்று சொல்லி நம்மை ஆண்டவர் உணர்வுபடுத்தினார். புதிய நாளை தந்திருக்கின்றார். கண்களை கண்ணீருக்கும், கால்களை இடர்தலுக்கும், ஆத்துமாவை மரணத்துக்கும் தப்பு வைத்து நம்முடைய ஆயுள் நாட்களிலே ஒரு நாளை கூட அதிகமாக தந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கு இந்த காணொளி காட்சியின் மூலமாக காட்ஸ் ஏஞ்சல்ஸ் யூடியூப் சேனல் வழியாக ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு இந்த தொழுகையில் இணைந்து கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிற மேலான கிருபைகளை எண்ணி பார்த்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்தி, நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது என்று சொல்லுகின்ற பாடல் வரிகளை பாடகர் குழுவோடு இணைந்து கரங்களை தட்டி பாடி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தி நெஞ்சார்ந்த நன்றிகளை படைப்போமாக. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன்.
நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி பலிகளை படைத்த நாம் அனைவரும் இணைந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுத்தந்த ஜெபத்தை ஏறெடுப்போமாக. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்கள் விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன். உட்காருங்கள். இப்பொழுது இந்த நாளுக்குரிய திருமறை பகுதியை நாம் படிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கும் சுவிசேஷ பாடம் தூய லூக்கா எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 18வது வசனம் முதல் 20வது வசனம் முடிய. லூக்கா எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 18வது வசனம் முதல் 20வது வசனம் முடிய. கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரனிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜெப ஆலயத்திலுள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாயிருந்தது. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கும் சுவிசேஷ பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே, உமக்கே மகிமை உண்டாவதாக. இறை வார்த்தைக்கு நேராக நாம் நம்முடைய கவனத்தை திருப்புவோம். கடவுளை நாம் மகிமைப்படுத்துவோம். வஜனத்தால் நிறைக்கேணமே, என்னை வஜனத்தால் நிறைக்கேணமே, வஜனத்தால் நிறைக்கேணமே, என்னை வஜனத்தால் நிறைக்கேணமே. பரிசுத்தாத்மாவால் ஞான ஆராதிக்கும்போல் என்னை வஜனத்தால் நிறைக்கேணமே. பரிசுத்தாத்மாவால் ஞான ஆராதிக்கும்போல் என்னை வஜனத்தால் நிறைக்கேணமே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய திருவார்த்தைகளின் வழியாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி கொள்ளுகின்றோம். அன்புக்கினியவர்களே, கடந்த காலங்கள் மிகவும் கொடூரமான ஒரு காலமாக அமைந்திருந்தது. ஆலயங்களிலே தொழுகை நடத்த இயலாத ஒரு சூழல் ஏற்பட்டது. கொரோனா வைரஸினுடைய 2வது சுற்று அலையானது பல மக்களுடைய வாழ்வில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தினது. அந்த நாட்களில் அதிகமாக எழும்பின ஒரு குரல் என்னவென்றால், ஐ கான் பிரீத், என்னால் சுவாசிக்க முடியவில்லை. ஆக்சிஜனுக்காக மக்கள் அலைந்து கொண்டிருந்த செய்திகள் பத்திரிகையிலெல்லாம் இடம்பெற்றன. ஆக்சிஜன் குறைவுபட்டபடியினாலே அதிகமான மக்கள் உயிரிழந்தார்கள். குடும்பத்திலே பிள்ளைகள், பெற்றோர், உடன் பிறந்தோர், கணவன் மனைவியை இழந்தோர், இன்னுமாக பல்வேறு நிலைகளிலே மக்கள் இழப்புகளை சந்தித்தார்கள். பொருளாதாரத்திலும் பலவிதமான நிலைகளிலே தொய்வுகளை அடைந்ததை நாம் பார்க்கிறோம். திருமறையிலே நாம் படிக்கின்ற போது
ஆண்டவராகிய கடவுள் மனிதனை உருவாக்கி அந்த மனிதனுக்கு ஜீவ சுவாசத்தை ஆண்டவர் நாசியிலே ஊதினார் என்று சொல்லி ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவானான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஜீவ சுவாசத்தை அவன் நாசியின் மேல் ஊதினார் என்று நாம் பார்க்கிறோம். மனிதன் இயங்க வேண்டும் என்று சொன்னால் சுவாசம், உயிர் மூச்சு மிக முக்கியமானது. உயிர் இல்லை என்றால் மனிதர் இந்த உலகத்தில் உயிர் வாழ இயலாது. இந்த உலகத்திலே நாம் சிறப்புடன் நம்முடைய கடமைகளை செய்ய ஜீவன், சுகம், பலன், ஆரோக்கியமான வாழ்வு மிக அவசியமான ஒன்று. மக்களுடைய வேதனையின் கதறல், என்னால் சுவாசிக்க முடியவில்லை, என்னால் சுவாசிக்க முடியவில்லை என்கின்ற அந்த கதறல்கள் கடந்த காலங்களிலே நாம் எல்லாரும் பார்த்ததையும் கேட்டதையும் நாம் நினைவில் கொள்வோம். யோபுவுடைய புத்தகத்தை படிக்கின்ற போது அதனுடைய 3வது அதிகாரம் 24வது வசனத்தை படிக்கின்ற வேளையில், என் போஜனத்துக்கு முன்னே எனக்கு பெருமூச்சு உண்டாகிறது, என் கதறுதல் வெள்ளம் போல் புரண்டு போகிறது என்று சொல்லுகிறார். என் கதறுதல், ஒரு வேதனையின் கதறுதல், பெருமூச்சு. யோபுவுடைய வாழ்விலே அவர் பட்ட அந்த வேதனையின் நிமித்தமாக அவர் சொல்லுகின்ற ஒரு வார்த்தை, என் போஜனத்துக்கு முன்னே எனக்கு பெருமூச்சு உண்டாயிற்று என்று சொல்லுகிறார். பெருமூச்சு உண்டாகின்ற அந்த நேரத்தில் என் கதறுதல், என் வேதனை, என்னுடைய பாடுகள் எல்லாம் வெள்ளம் போல் புரண்டு போகிறது என்று அங்கே சொல்லுவதை பார்க்கிறோம். வெள்ளம் போல் புரண்டு போகின்ற அந்த அனுபவங்களையும் இந்த பகுதியிலே பதிவு செய்திருக்கின்றதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, வேதனையின் அனுபவங்கள், பாடுபடுகின்ற அனுபவங்கள் எல்லாம் கொரோனா நோய் தொற்றினுடைய காலங்களிலே அதிகமாக ஏற்பட்டதை நாம் பார்க்கிறோம். இன்னுமாக இந்த யோபுவின் புத்தகத்தை நாம் வாசிக்கின்ற போது 33வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்திலே, தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார் என்று சொல்லுகிறார். சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது என்று சொல்லுகிறார். சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது என்று அங்கே குறிப்பிடுவதை பார்க்கிறோம். தொடக்கத்திலே மனிதனை ஆண்டவராகிய கடவுள் மண்ணினாலே உருவாக்குகின்றார். அந்த மனிதனுக்கு நாசியிலே அவருடைய ஜீவ சுவாசத்தை ஊதுகின்றார். உடனே அந்த மனிதன் ஜீவ ஆத்துமாவாக மாறுகின்றதை பார்க்கிறோம். யோபு இங்கே சொல்லுகிறார், ஆண்டவருடைய அருளினாலே நான் படைக்கப்பட்டிருக்கின்றேன், அவருடைய ஆவி என்னை உயிர்ப்பிக்கின்றது, பெருமூச்சு, நான் வாழ்வதெல்லாம் ஆண்டவருடைய அருள், அப்படி மூச்சினாலே நான் வாழ்கிறேன் என்று இங்கே யோபு சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். மனிதனுடைய கதறல், என்னால் சுவாசிக்க முடியவில்லை. அப்படி என்றால் இயற்கையாக ஆண்டவர் நமக்கு தருகின்ற அருள் கொடைகள், நீர், நிலம், காற்று போன்ற இந்த அருள் கொடைகள் மூலமாக கடவுள் ஒவ்வொரு மனிதர்களையும் வாழ வைக்கின்றார். இப்போதும் கொரோனா பெருந்தொற்றினுடைய 3வது சுற்று அலையானது பல்வேறு நாடுகளிலே பரவி கொண்டிருப்பதான செய்திகளை நாம் அறிந்திருக்கின்றோம். மக்கள் எல்லாம் அதிகமாக சொல்லுகின்ற ஒன்று, முன்காலங்களைப் போல சுவாசத்திற்கு, உயிர் மூச்சிற்கு ஏதாவது பிரச்சனை வந்து விடுமோ, வாழ்வாதாரங்கள் எல்லாம் இழந்து விடுமோ, முன்காலங்களைப் போல ஆலயங்கள் எல்லாம் அடைக்கப்படுமோ என்று சொல்லுகின்ற ஒரு வேதனையினுடைய கதறல் குரல்கள் இப்போது ஒலித்து கொண்டே இருக்கிறது. இப்போது அரசும் சொல்லுகின்றது, மீண்டுமாக முழு ஊரடங்கு உத்தரவு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லுகின்றார்கள். ஆனால் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைமைகளில் இருந்தாலும் மனிதர்களை வாழ வைக்கின்றவர் ஆண்டவராகிய கடவுள் ஒருவரே என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய உயிர் மூச்சு எல்லாம் ஆண்டவர் என்பதை திருமறை நமக்கு அதிகமாக தெளிவுபடுத்துகின்றதை பார்க்கிறோம். எனவே இந்த உலக வாழ்க்கையிலே நாம் எப்பொழுதும்
ஆண்டவரை பற்றி கொண்டு என் உயிர் மூச்செல்லாம் என் ஆண்டவர் தான் என்று சொல்லுகின்ற அந்த அனுபவத்தோடு இறைவனை சார்ந்து வாழுகின்றவர்களாய் ஆண்டவரை பற்றி கொண்டு வாழ்கின்றவர்களாக நீங்களும் நானும் இருப்பதற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்போது அவருடைய வார்த்தைகளை நமக்கு தந்து நம்மை வழிநடத்தி கொண்டே இருக்கின்றார். சிறுமி ஒருவர் தன்னுடைய வாழ்வில் நோய்வாய்ப்பட்டு மருத்துவ நிலையத்திலே சிகிச்சை பெறும்படியாக அனுமதிக்கப்படுகின்றாள். அப்போது அந்த இடத்தில் அந்த உயிருக்கு போராடி கொண்டிருந்த அந்த சூழ்நிலைமையிலே அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கின்றாள். பெற்றோர், உடன் இருக்கின்றவர்கள், ஊழியக்காரர்கள் எல்லாம் இந்த சிறுமிக்காக வேண்டுதல் செய்கின்றார்கள். ஆண்டவரே, இந்த சிறுமியை படைத்தவர் நீர். இந்த சிறுமி இப்போது உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் போது இந்த பிள்ளைக்கு உயிரை கொடுப்பது நீர் ஒருவரே. எனவே இந்த பிள்ளைக்கு இரங்கம் செய்ய வேண்டும், இந்த பிள்ளைக்காக நீர் இறங்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தை பார்த்து வேண்டுதல் செய்தார்கள். இந்த சிறு பெண்ணும் ஆண்டவருடைய சமூகத்திலே வேண்டுதல் செய்த போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிருபையாக இறங்கி அந்த சிறு பெண்ணிற்கு சுகத்தை கொடுத்தார். பிரியமானவர்களே, ஆண்டவர் சுகத்தை தருகின்றவர், விடுதலையை தருகின்றவர், நமக்கு உயிர் மூச்சை தருகின்றவர், நம்மை வாழ வைக்கின்றவர் என்பதை இந்த காலங்களிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே தடுமாற்றங்கள் வேண்டாம், பதற வேண்டாம், பயப்பட வேண்டாம். ஆண்டவராகிய கடவுள் நம்மை படைத்திருக்கிறார். அவர் நமக்கு ஜீவனை தந்திருக்கிறார். அவர் நமக்கு தந்த ஜீவனை அவர் பத்திரமாக பாதுகாத்துக் கொள்வார். அந்த விசுவாசத்தோடு, அந்த நம்பிக்கையோடு தொடர்ந்து நம்முடைய வாழ்வின் பயணத்தை தொடர்வோம். பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவான ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்விலை முழுமையாக பெற்றுக்கொண்டு ஆண்டவர் தருகின்ற காலங்களை ஆண்டவருக்காக நாம் பயன்படுத்துவோம். கிறிஸ்து இயேசுவினுடைய நிறைவினை, நன்மைகளை நம்முடைய வாழ்வில் பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் தாமே நம் ஒவ்வொருவரையும் சுகத்துடனும் பலனுடனும் நீடி ஆயுள் சமாதானத்துடனும் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு உதவி செய்வாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, நீர் எங்களை படைத்தீர், எங்களுக்கு உமது உயிர் மூச்சை தந்திருக்கின்றீர். நன்றி சொல்கின்றோம். நாங்கள் எப்பொழுதும் ஆண்டவரை நினைக்கவும், உம்மை சார்ந்து வாழவும், உம்மை பற்றி கொண்டு உமக்கு பிரியமான கடமைகளை செய்ய கர்த்தர் எங்களுக்கு பலன் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நாளிலும் கடவுள் தந்த நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, மூலமாக நாங்கள் வாழ்வு பெறுகின்றோம், இயங்குகின்றோம், அசைகின்றோம், எங்கள் கடமைகளை செய்கிறோம். அதை எப்போதும் நாங்கள் உணர்ந்து கொண்டு ஆண்டவருக்கு பிரியமான கடமைகளை செய்ய கர்த்தர் எங்களுக்கு பலன் தாரும். காட்ஸ் ஏஞ்சல்ஸ் யூடியூப் சேனல் வழியாக நாளும் கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லவும் ஜெபிக்கவும் ஆண்டவர் தந்த மகிழ்ச்சிக்காய் நன்றி. தொடர்ந்து எங்கள் ஒவ்வொருவரையும் உமது கருவியாக பயன்படுத்துவீராக. வார்த்தைகளை கேட்டு இந்த ஜெபத்தில் இணைந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துகின்ற அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நிறைவான வாழ்வை தாரும். மனமகிழ்வான அனுபவங்களை பெற்று தொடர்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவரே நீர் உதவி செய்ய வேண்டும் என்று மீட்பர் இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் அன்பு நிறைந்த நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, இந்த உலகம் எதிர்மறையான ஒரு சூழ்நிலைமைகள் இருந்தாலும் நம்மை கைவிட மாட்டார், சுகத்தோடு நம்மை நடத்துவார். அந்த விசுவாசத்தோடு தொடர்ந்து பயணிப்போம். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் அபரிதமாக ஆசீர்வதித்து நிறைவான பாதையிலே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்ட நாம் அனைவரும் எழும்பி நின்று அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை நமது விசுவாசத்தோடு ஒப்பிட்டு அறிக்கை செய்வோமாக. வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியால் உட்பவித்து பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளின் வலது பரிசத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்தபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் மரித்தோர் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவன் உண்டு விசுவாசிக்கிறேன். ஆமேன். தொழுகைக்கு நிறைவாக
நாம் அனைவரும் எழும்பி நின்று 370வது கீர்த்தனை பாடலை பாடுவோம். என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்தேன் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை என்கின்ற 370வது கீர்த்தனை பாடலை எழும்பி பாடுவோம். என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்தேன் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்தேன் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. அன்னை தந்தையுந்தன் சந்நிதி முன்னின்று அன்னை தந்தையுந்தன் சந்நிதி முன்னின்று சொன்ன வாக்கு தத்தமல்லாது இப்போது என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்தேன் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. அந்தகாரத்தினின்றும் பாவப்பேர் அடிமைத்தனத்தினின்றும் சொந்த இரத்தக்கிரயத்தால் என்னை மீட்ட சொந்த இரத்தக்கிரயத்தால் என்னை மீட்ட எந்தையே உந்தனுக்கீதோ படைக்கிறேன். என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்தேன் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. ஆத்ம சரீரமதை உமக்கு ஆதீனமாக்கி வைத்தேன். பாத்திரமதாயதை பாவித்துக் கொள்ள பாத்திரமதாயதை பாவித்துக் கொள்ள காத்திருக்கிறேன் கருணை செய்தேவா. என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்தேன் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. அவயவம் நேர்ந்து விட்டேன் உமக்கு. ஜோதி பரிசுத்த
தொழுகைக்கு நிறைவாக ஆண்டவரை நோக்கி நாம் வேண்டுதல் செய்வோம். நல்ல ஆண்டவரே, நன்றி உள்ள இதயத்தோடு உம்மை நாங்கள் போற்றுகின்றோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகின்றோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் சத்தியம் நிறைந்தது, விடுதலை நிறைந்தது, நல்வாழ்வுக்கு நேராக எங்களை அழைத்து செல்லுகின்ற அனுபவங்களை கொடுக்கின்றதாக இருக்கிறபடியினால் ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். இந்த நாளிலே நாங்கள் கேட்ட கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையிலே உலகத்திலே காண்கின்றவைகளை நினைத்து கலங்காதபடிக்கு இவை எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வல்லமை அது பெரிதாக இருக்கிறது என்று சொல்லுகின்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து நாங்கள் வாழவும் கர்த்தருடைய வல்லமை உள்ள நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர் உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். தினந்தோறும் ஆண்டவருடைய சமூகத்திலே நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கின்ற மன்றாட்டுகளுக்கு ஆண்டவர் கிருபையாக இறங்கி நல்ல வெற்றியின் வாழ்வையும் வெற்றியின் பதிலையும் ஆண்டவர் தந்து நீர் நடத்துவீராக. இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த தொழுகை மிக சிறப்பாக அமைவதற்கும் தொழுகையின் மூலமாக அனைத்து மக்கள் நன்மையான ஈவுகளை பெற்றுக்கொள்வதற்கும் ஆண்டவர் உதவி செய்திருக்கின்ற நன்றி சொல்லுகின்றோம். அன்பின் ஆண்டவரை, இந்த நல்ல திருப்பணி விடைகளை நிறைவேற்றி இருக்கின்ற அன்பார்ந்த தம்முடைய பிள்ளைகளை குடும்பத்தை ஆண்டவர் தொடர்ந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பாடல்களை பாடி இசைக்கருவிகளை மீட்டி கடவுளை மகிமைப்படுத்தின அன்பார்ந்த தம்முடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தலும். ஆண்டவரே, இந்த காட்ஸ் ஏஞ்சல்ஸ் யூடியூப் சேனல் நடத்துகின்ற அன்பு சகோதரர் அவர்களையும் குடும்பத்தின் இறை மக்களையும் ஆண்டவர் தொடர்ந்து ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக பாத பணிந்து நாங்கள் ஜெபிக்கின்றோம். தொழுகையில் இணைந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கின்ற ஜெபத்திலே பங்கு பெறுகின்ற அனைத்து உள்ளங்களுக்காக வேண்டுதல் செய்கின்றோம். அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தலும். பலவிதமான கஷ்டங்களும் வேதனைகளும் துன்பங்களும் உபத்திரவங்களும் பாடுகளும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் நிறைந்த உலகத்திலே அருமையான தம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது ஆண்டவரே, அன்பார்ந்த தம்முடைய பிள்ளைகளை விடுதலையாக்கும் நாங்கள் கேட்ட சத்தியத்தின் அடிப்படையிலே கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லுகின்ற நிலையிலே விடுதலை வாழ்வை அனைவரும் சொந்தமாக்கி கொள்வதற்கு தூய ஆண்டவர் உதவி செய்வீராக. ஆலயங்கள் திறக்கப்படட்டும், மக்களுடைய வாழ்வில் பணி வாய்ப்புகள் தொடரட்டும், கஷ்டங்கள் மாறட்டும், கண்ணீரை துடைத்தரலும், புது வாழ்வை தாரும். அதிகமான மக்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள். ஊழியக்காரர்கள், மருத்துவர்கள், தாதியர்கள், பணிவிடைக்காரர்கள், இந்த சிறப்பான பணிகளில் இருந்த அநேக மக்கள் இறந்து போன செய்தியை நினைத்து நாங்கள் வருந்துகின்றோம். ஆண்டவரே, இது போன்ற செய்திகள் இனிமேல் வராதபடி மக்களை பாதுகாத்தலும். உன்னதமானவருடைய மறைவு சர்வவல்லவருடைய நிழல் எப்போதும் எல்லா மக்களோடும் கூட அதிகமாக இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். காலநிலைகளிலே அவ்வப்போது ஏற்படுகின்ற மாற்றத்தின் மூலமாய் வருகின்ற பாதிப்புகளிலிருந்து மக்களை விடுதலையாக்கும். மழையினால், இடியினால், மின்னல்களினாலே, இயற்கை சீற்றங்களினாலே, இந்த பொல்லாத நோய் தொற்றுகள் மூலமாக எந்த விதமான சேதங்கள் யாருக்கும் ஏற்படாதபடிக்கு கண்ணன்மணியைப் போல பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்வீராக. வாரத்திலும் செய்கின்ற பணிவிடைகள், செல்கின்ற யாத்திரைகள், கடமைகள் எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய தூய கரம் தம்முடைய பிள்ளைகளோடு கூட அதிகமாகவே தங்கி இருக்கட்டும். வாழ்வு தருகின்ற ஆண்டவர் அனைவருக்கும் நல்ல வாழ்வை தந்து நிலையான பாதையிலே உறுதியான விசுவாசத்தோடு அனைவரையும் வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் ஆண்டவரே, நாங்கள் நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருந்து உபத்திரவங்களை பொறுமையாயும் ஜெபத்திலே உறுதியாய் தரித்து வாழும் ஆசீர்வாதங்களை ஆண்டவர் எங்களுக்கு தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அப்படி செய்ய போகிறபடினாலே ஸ்தோத்திரம். தொடர்ந்து காத்துக்கொள்ளும் உம்முடைய கிருபை சமாதானம் எங்கள் வாழ்விலே நிறைவாய் தங்கியிருக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் உலக மீட்பெருமாய் இருக்கின்ற இயேசு கிறிஸ்துவின் இனிதான திருப்பெயரில் மன்றாடுகின்றோம். எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. தேரன்னை முற்றி
ஆண்டவர் உங்களுக்கு ஆசி வழங்கி உங்களை காப்பாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உங்கள் மேல் ஒளிர செய்து உங்கள் மீது அருள் பொழிவாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உங்கள் பக்கம் திருப்பி உங்களுக்கு அமைதி அருள்வாராக. தந்தை, மைந்தர், தூயாவியர்மாகிய அனைத்து ஆற்றல் பொருந்திய திரியேக கடவுளின் நிறைவான ஆசி நம் அனைவருடன் எப்பொழுதும் நிறைவாய் நிலையாய் தங்கியிருப்பதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. இறை அமைதியோடு சென்று வாருங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.